அவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து வாழ்ந்துகளை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது என்றும் நிலவட்டுமா. சதிய நபியின் சதிய வழி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன், அத்தாபுகள், ஷுஹதாக்கள் எல்லாரோடு நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் ஒற்றா கருணையும் என்றும் நிறைவாக வேண்டுமாக. ஆமீன். பிறந்தக்குரிய உலகத்திலே மனிதர்கள் விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருந்தாலும் நிகழ்த்த முடியாத பல சாதனைகளை மனிதர்கள் நிகழ்த்தி இருந்தாலும் மனித வாழ்விலே ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை அதற்குண்டான தீர்வை இன்றைக்கும் என்னவென்று கண்டுபிடிக்க முடியாமல் மனிதர்கள் பரிதவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருபுறம் மனிதர்களுடைய அசுர வளர்ச்சி, எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கு மனிதன் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு புறம் பார்த்தால் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை கண்டுபிடிப்பதில் மிக தீவிரமாக இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் மனிதன் தீர்வை கண்டுவிட்டானா என்று பார்க்கிற பொழுது சில பிரச்சனைகள் உண்டு, இதுவரைக்கும் மனிதனால் அதற்குண்டான தீர்வை காண முடிவதில்லை. உடல் ரீதியாக எத்தனையோ நோய்கள் உண்டு. ஒரு காலத்திலே அந்த நோய்களுக்கெல்லாம் மருந்து இல்லாமல் எத்தனையோ பேர்கள் இறந்தெல்லாம் போயிருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா நோய்களுக்குமே மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. எந்த நோயாக இருந்தாலும் அதை உடனடியாக குணப்படுத்தக்கூடிய நவீன மருந்துகளும் மருத்துவமனைகளும் இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது மனிதனுடைய முன்னேற்றம் ஒரு விதத்தில் அனாதியாக தெரிந்தாலும் மனிதனுடைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மனிதனால் இதுவரைக்கும் தீர்வு காணப்பட்டிருக்கிறதா? மனிதர்கள் அதற்காவது ஏதாவது மருந்துகள் கண்டுபிடித்திருக்கிறார்களா என்று பார்த்தால் அதற்குண்டான தீர்வை மனிதன் கியாமத் வருகின்ற வரை அவனால் கண்டுபிடிக்கவே இயலாது. உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய் இருக்கிறார்தான். சில பேருக்கு சுகர் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சில பேருக்கு பிரஷர் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சில பேருக்கு ஞாபகம் மறதி இருக்கும், சில பேருக்கு இருக்காது. எல்லா நோய்களும் எல்லா மனிதர்களுக்கும் இருப்பதில்லை, அப்படித்தானே? ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அல்லது வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னா உளவியல் ரீதியா மன ரீதியான பிரச்சனைகள் என்பது ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு தடவையாவது மனிதன் என்ன செய்யலாம், அது மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார் என்பதாக விஞ்ஞான ஆய்வு சொல்கிறது. அப்ப தீர்வு என்ன? விஞ்ஞானம் என்ன தீர்வு சொல்வது? இன்றைய நாகரிக உலகம் அதற்கு என்ன தீர்வு காணுகிறது என்றால் அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிற முடியல. தலைவலிக்குது, தலைவலிக்கு என்ன செய்வோம்? நேர எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம், கட்டுப்படுத்துவோம். முடியலையா மெடிக்கல் ஷாப் தலைவலிக்கு மாத்திரை கொடுக்கணும்னா கொடுப்பாரு, கொடுத்தானே. ஏதோ வலி இருக்குது, ஒரு வைத்த வலி, என்ன பண்றது? மாத்திரை வாங்கி மட்டும் சரியா போயிடும். ஒருத்தர் மெடிக்கல் ஷாப் போறாரு, ரொம்ப கவலையா இருக்குங்க, ரொம்ப வருத்தமா இருக்குது, சரி பண்றதுக்கு மாத்திரை கொடுங்க. கேட்டா கிடைக்குமா? கவலையா இருக்குது, மருந்து கொடுங்க. மெடிக்கல் ஷாப்ல கிடைக்காது, மெடிக்கல் ஷாப்ல கிடைக்காது. மெடிக்கல் ஷாப்லன்னு கிடையாது, நீங்க எந்த ஷாப்புக்கு போனாலும் கிடைக்காது.
எவ்வளவு பெரிய கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக செலவு செஞ்சு மருத்துவமனை கட்டி லட்சக்கணக்காக படிச்சுட்டு வந்த டாக்டரா இருந்தா கூட என்ன செய்யும், அவரால் கொடுக்க முடியாது. காரணம் என்ன? அதற்குண்டான தீர்வை அல்லாஹ் மாத்திரம் தான் வைத்திருக்கிறார். அதற்குண்டான தீர்வை அல்லாஹ்விடம் இருந்துதான் மனுஷன் என்ன செய்ய முடியும், பெற முடியுமே தவிர கவலை உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மனிதர்களால் கியாமத் வரை மருந்தோ தீர்வோ கண்டுபிடிக்கவே முடியாது. மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். நீங்க மாத்திரமா இல்லையா, எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கள் வைத்திருப்பவர்கள் விதிவிலக்கு அல்ல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பணம் இருந்தா நிம்மதியா வாழ்ந்துடலாம், சந்தோஷமா வாழ்ந்துடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்ல, பல பேர்களை பள்ளியில் பார்க்கிறோம் திடீர் என்று. பணம் இல்லாதவர்களும் வருகிறார்கள், பணம் வைத்திருப்பவர்களும் வருகிறார்கள் திடீர் என்று. ஏன் வர்றாங்க? உங்களுக்கு பணம் இருக்கிற பிரச்சனை தீர்த்துக்கலாம முடியாது. உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் மருந்து மெடிக்கல் ஷாப்பிலேயோ அல்லது வைத்தியர்கள்ட்டயோ கிடைக்காது. பள்ளிவாசலுக்கே வர்றாங்க. அல்லாஹ்ட்ட போய் உட்காருவோம், அங்க ஏதாச்சும் திருவிடை. விதிவிலக்கானவர்கள் உண்டா? மனுஷன் எவ்வளவோ இன்னைக்கு கண்டுபிடிச்சு அப்ப ஒவ்வொரு வருஷம் என்ன செய்யறான், ஒவ்வொரு நூற்றாண்டு வருகிற பொழுதும் அல்லது வருடங்கள் முடிகிற பொழுதும் அவன் தன்னுடைய வளர்ச்சியை வெளியே சொல்லி இன்னைக்கு என்ன செய்யறான், பெருமைப்படுகிறான் மனிதன். சென்ற ஆண்டுகள் கூட ஒரு விஷயத்தை இது பண்ணான். நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் ஒரு கேலக்சி. என்ன கேலக்சி? 4.6 பில்லியன் வருடம், அதாவது ஒளி வருடம். ஒளி வருடம் சும்மா சாதாரண நடந்து போறதல்ல. ஒளி இருக்கா இல்லையா? ஒளி செல்லக்கூடிய அளவிற்கு உண்டான அவ்வளவு ஸ்பீடா ஒரு மனுஷன் 4.6 வருடங்கள் பயணித்தால் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம். அவ்வளவு தூரத்தில் இருக்கிற ஒரு கேலக்சியை நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். மனுஷன் வெளியிடுறான். இந்த ஒளி இருக்குல்ல, அது வந்து ஒரு செய்தி சொல்றது, ஒளி ஒளி அளவு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னா என்ன? மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு வேகமாக வேண்டுமானாலும் போக முடியும். ஆனால் ஒளியை மிஞ்ச முடியாது. சொல்லலாம், ஒளியை மிஞ்ச முடியுமான முடியும். கையில ஒரு டார்ச் லைட் வச்சிருக்கோம், உதாரணத்துக்கு சொல்லணும். ஒரு டார்ச் லைட் வேகமா ஓடக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தய வீரன் வச்சுக்கோங்களேன். உசேன் போல்ட் மாதிரி வேகமா ஓடக்கூடிய ஒரு ஆளு, அல்லது இருக்கிறதுலேயே அதிவேகமான கார் வச்சுக்கோங்க, அதிவேகமான பிளைட், ஏதோ ஒண்ணு டார்ச் லைட்டா ஆன் பண்ணும். ஆன் பண்ணதோட அதனுடைய ஒளி வேகம் இருக்கா இல்லையா? ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஒரு செகண்ட்ல அது எங்கே இருக்கும் அந்த ஒளியினுடைய தூரம் என்பது. இந்த தூரத்தை சாதாரண ஒரு டார்ச் லைட் அடிக்கக்கூடிய இந்த ஒளி தூரத்தை கூட மனிதனுடைய கண்டுபிடிப்புகளால் அடைய முடியாது. பல நேரங்களில் தோற்று போயிருக்கிறார் மனிதன். எனவேதான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எதை பற்றி சொல்கிற பொழுது உயர்ந்த விஷயங்களை, குறிப்பாக தன்னை பற்றி, தன் மார்க்கத்தை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுவான்? யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி, அல்லாஹ்வினுடைய ஒளியான் நூர், இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நூர்னு சொல்றான். இந்த மார்க்கத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது, உங்கள் வாயால் ஊதி அணைக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். மக்காவாசிகளுக்கு வேற ஏதாவது சொல்லியிருக்கணும். ஒளி அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். ஒரு இரும்பு, கனமானது இரும்பு, இரும்பை எப்படி உங்களால் அணைக்க முடியாத உடைக்க அப்படி சொல்லியிருக்கிறோம்ல. இரும்பையே சொல்லலாம், அல்லாஹ் ஒளியே சொல்றானா? ஒளியை மிஞ்சுவதற்கு மனிதனால் முடியாது. ஒளியை மிஞ்சுவதற்கு மனிதனால் முடியாது. எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல எங்க சொன்னாலும் அல்லாஹ் நூறு ஸமாவாத்தி வல் அர்த், தன்னை பற்றி பேசுகிற பொழுது அல்லாஹ் ஒளின்னு சொல்றான். நூர், பிரகாசம். தான் படைத்த முக்கியமான படைப்புகளுக்கு நூறு என்று சொல்கிறார். அப்ப அல்லாஹ் படைச்ச ஒளியவே மனிதனால் மிஞ்ச முடியாது, ஜெயிக்க முடியாது என்று இருக்கிற பொழுது அந்த ஒளியை படைத்த அல்லாஹ்வை மனுஷனால மிஞ்ச முடியுமா? முடியாது. ஏன் சொல்கிறேன் என்றால், மனிதன் என்னதான் கண்டுபிடிச்சாலும் மனிதனுடைய கவலைக்கு மருந்து முடியுமா? முடியவே முடியாது. கியாமத்தோட முடியாது. இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது, முடியாது. ஏன் முடியாது? ஏனென்றால் அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் மனிதர்களுக்கு அப்படியே வழங்கி விடுவதில்லை.
பலமான எல்லாவற்றையும் வழங்கக்கூடிய அல்லாஹ் சில பலகீனங்களையும் மனிதனுக்கு வைத்திருப்பான். அப்பதான் மனுஷன் என்ன செய்வான்? தன்னையும் பலகீனம் இருக்குது, தானும் இயலாமையில் உள்ளவன் தான் அப்படிங்கிறத மனுஷன் அப்பப்ப உணர்வதற்கு அல்லாஹ் கொடுக்கிறான். சரியா? ஏன் பள்ளிவாசலுக்கு வர்றோம்? அது காரணம் தான். எவ்வளவுதான் பணம் கோடிக்கணக்காக கொட்டி கிடந்தாலும் அதை வச்சு என்னதான் சாதிக்க முடியும்? மனக்கவலை பள்ளிவாசலுக்கு வந்தாதான் முடியும். நல்லா எடுத்து கொண்டு வந்துடுவோம். தன் பலகீனத்தை மனிதன் உணர்கிற பொழுதுதான் நிச்சயமா தான் இயலாமையில் உள்ளவன் அப்படிங்கிறத மனுஷன் வரைக்கணும். அல்லாஹ்தால் என்ன செய்யறது இல்லை, எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு அப்படியே கற்றுக் கொடுத்து விடுவதில்லை. பல விஷயங்கள் மனிதனுக்கு தெரியாது. தெரியாத விஷயங்களில் இதுவும் ஒன்று. உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மனிதனால் தீர்வு காண முடியாது. தீர்வு அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் இருக்கிறது. மனக்கவலை வந்தா என்ன ஆகும்? சரியான தூக்கம் இருக்காது. மனக்கவலை வந்தால் முதல்ல என்ன? தூக்கம் இருக்காது. நீங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். தீர்வு இருக்காத உலகத்துல ஒரு தீர்வு கிடையாது. அதிகபட்சம் என்ன செய்வாங்க? டாக்டர்ஸ் மாத்திரை கொடுப்பாங்க, மருந்து கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் அந்த டோஸ் வேலை செய்யும். கவலையை மறக்கடிக்குமா? அது கவலையை மறக்கடிக்காது. கொஞ்சம் ஆசுவாசப்படுது, நரம்புகளை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தும். அவ்வளவுதான். ஒரு அளவுக்கு மேல கவலை தாண்டிடுச்சுன்னா அந்த மாத்திரை வேலை செய்யும். எத்தனையோ பேர்கள் தூக்க மாத்திரை போடுறோம், போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்ப என்ன? சில மனக்கவலைகளுக்கு அந்த கவலையை நேரடியாக அகற்றக்கூடிய அந்த மருந்து வேலை செய்யாது, மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. தூக்கம் வர மாட்டேங்குது இல்லையா? தூக்கம் வரலன்னா என்ன ஆகும்? தூக்கம் வரலன்னா என்ன ஆகும்? மன ரீதியான பிரச்சனைகள்ல அதுக்கு நம்ம என்ன அன்றாடம் பல பேர்கள் சிந்திக்கிறோம். ஒழுங்கா மனுஷனால சிந்திக்க முடியாது, வேலை நடக்காது. பல பேர்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாக மாறி போகிறார்கள். காரணம் அதுதான். பைத்தியத்துக்கு மருந்து கிடையாது. பைத்தியத்துக்கு மருந்து கிடையாது. பைத்தியமாக மாறிக்கொண்டிருப்பவர்களுக்கு உலகத்தில் மருந்து உண்டா? கிடையாது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்தில் வாழுகின்ற பல பேர்கள் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறோம், ஓடணும், முன்னேறணும், எல்லாம் முடியும். ஓட முடியும், ஆட முடியும், சம்பாதிக்க முடியும், சொத்து சேர்க்க முடியும், அனுபவிக்க முடியும், எல்லாம் முடியும். எல்லாம் முடிந்தாலும் சில நேரங்களில் அல்லாஹ் மனக்கவலை கொடுத்தாலும் சொல்லுங்க, எல்லாம் மொத்தமா சோடி முடியும். ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க வரணும்? அல்லாஹ் பள்ளிவாசலம், பள்ளிவாசல தான் வந்து. அவன் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். மனக்கவலை நமக்கு வராமல் நம்மை முதலில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வந்துட்டா கஷ்டம், வரும்போதே தட்டி விடும். சொல்றாங்களா இல்ல? எந்த நோயையும் வரும்போதே முட்டை விடாம தடுத்துடணும். முத்திட்டா ஒண்ணும் பண்ண முடியாது, பைத்தியமாயிரும். அவ்வளவுதான். கவலை வருகிறவனே சரி செஞ்சிடணும், வச்சுக்கிட்டே இருக்கலாம், பைத்தியமாயிரும். பைத்தியத்துக்கு மருந்து கிடையாது, தூக்கத்துக்கு மருந்து கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லெவல் தான். மனம் கவலையால் ரொம்ப ஹை லெவல்ல போகுது. ஹை லெவல்ல போயிருச்சு. இங்க பல பேர் என்ன செய்யலாம்? எடுத்த உடனே ஒரு லெவலுக்கு மேல போன உடனே தூக்கு போயிரு, செத்து பேர் உலகத்திலேயே வாழணும். இப்படி பல பேருக்கு இன்னைக்கு தூக்கு போட்டு சாப்பிடாங்க, இறந்து போறாங்க. அது ஒரு செய்தி இருக்கு. படித்தவர்கள் படிக்காதவர்கள், படிச்சவன் தான் தூக்கு போட்டு சாப்பிட உலகத்தில் அதிகமா. நான் சொல்லவில்லை, ஆய்வு சொல்கிறது. மன ரீதியான உளவியல் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் அதிகமாக படித்தவர்கள் தான். அதிகமா இந்தியாவில் எங்கங்க இது நடக்குது? தற்கொலைகள் எங்க நடக்குது? கேரளாவில் தான் நடக்குது. கேரளாவில் தான் அதிகமாக நினைக்கிறது. குறிப்பாக திருவனந்தபுரத்தை சொல்றாங்க. அதிகமாக இந்தியாவிலே படித்தவர்களால் கூடிய மாநிலம் அதுதான். படிக்கிறதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அதிகமாக படித்தவர்கள் தான் இன்றைக்கு மன ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். என்ன காரணம்? ஒன்றே ஒன்றுதான். இந்த உலகத்திலே உள்ள மற்ற விஷயங்களை கற்றுக்கொண்ட படித்தவர்கள் தன்னுடைய மனதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளவில்லை. எங்க கற்றுக்கிறது? நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. இன்றைக்கு மார்க்கத்தில் பல விஷயங்களை நான் கண்டுகொள்வதே இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் மார்க்கத்தில் தீர்வு இருக்கிறது, மறந்து இருக்கிறது. ஆனால் என்னைக்காச்சும் நம்ம பார்த்திருக்கிறோமா? நீங்க நம்ம இதுல பல மூட நம்பிக்கைகள் இருக்கு. மூட நம்பிக்கை அவன் எப்படி வந்துச்சு கொஞ்சம் பாருங்க. ஓவர மன ரீதியான பிரச்சனை ஓதி மக்கள் வர்றாங்கல்ல, பயந்த கோளாறு இருக்கான்னு கேட்கிறாங்கல்ல, அது என்னது? இந்த பயந்த கோளாறுனா என்ன? அப்படி ஒரு பயந்த கோளாறும் கிடையாது.
பயந்த கோளாறு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது. அது என்ன பிரச்சனை? மன ரீதியான உணவியல் பிரச்சனை. அது எப்படி சரி பண்ணணும்? மார்க்கத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படி சரி பண்ணணும். உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவலைகளுக்கு மார்க்கத்தில் அருமருந்து இருக்கிறது. அல்லா விதிக்கிறில்லா ஹிதத்துவ இன்னும் குழுவாதான். எந்த அச்சத்திலையும் போக வேண்டியதில்லை, யார்ட்டையும் போக வேண்டியதில்லை, யார்ட்டையும் போக வேண்டியதில்லை. கவலையா இருக்கா, வருத்தமா இருக்குது, திக்ரில்லா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், தத்மா இன்னும் குழு உன்னுடைய கல் ஆட்டோமேட்டிக் ஆசுவாசப்படுது. அந்த 100 தடவை தஸ்மீஹ் செஞ்சா அல்லாஹ் சரி பண்ணிடுவோம். கல் ஏன்னா கல்வி யார் கண்ட்ரோல் இருக்குது? கல்வி யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? மற்ற நம்ம வேற எதனால சொல்லிடலாம், நினைச்ச கையை தூக்கிறோம், காலை தூக்கிறோம், அதை செஞ்சிடறேன். கல்வி யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? நம்ம மற்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்றோம்ல. ஆனா உள்ளம் கொஞ்சம் ஆடினால் மாத்திரம், உள்ளத்துல கவலை இருந்தா கண்ட்ரோல் பண்ண முடியுதா? முடியறது இல்லதானே. கவலை வந்தா எல்லாம் அப்படி ஸ்டக் ஆயிடுது. ஏன்னா கல்விய கண்ட்ரோல் அல்லாஹ் வச்சிருக்கான். அதான் முன்னாடியே சொன்னேன், அல்லாஹ் மனுஷனுக்கு எல்லாத்தையும் செஞ்சதுல மொத்தமா அப்படியே கொடுக்கறது இல்ல. சில பலகீனங்களையும் எல்லாம் வச்சிருப்பான். மனிதனால் முடியாத இயலாமையை வச்சிருப்பான். துஆ கேட்கிறோம்ல ஒவ்வொரு தொழுகைக்கு, இஷா தொழுகைக்கு முன்னாடி, யா முகல்லிபல் குலூப், கல்வை புரட்டுகின்றவனே அல்லாஹ் துஆ கேட்கிறோம். சப்பீத் குலூபனா, என்னுடைய கல்வை நீ திடப்படுத்துவாயா. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆடுது, கொஞ்சம் கவலையில் துக்கித்து போய் இருக்கிறது. யா முகல்லிபல் குலூப் அப்படின்னு யார் துஆ செஞ்சா? ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. கல்வை கையில் வைத்திருப்பவன் அல்லாஹ், அவன் எப்படி வேண்டுமானாலும் புரட்டுவான். அந்த கல்வியை கவலை ஏற்படுத்துபவனும் அவன் தான். கவலை ஏற்படுத்தி அந்த அல்லாஹ்வே அதை மகிழ்ச்சியும் அல்லாஹ் கொடுப்பான். இது முதல்ல நம்ம நம்பணும். ஒரு முஸ்லீம்னா முதல்ல இதை நம்பணும். மூட நம்பிக்கைகள் வந்துச்சுல, என்ன காரணம்? பயந்த கோளாறு. இது மூட நம்பிக்கை. ஒரு பயந்த கோளாறும் கிடையாது. பயந்த கோளாறுனால இது பேய், சைத்தான், ஜின்னு இல்ல ஏதாச்சும் பயம் வந்திருக்கா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் பல பேர் இருக்குது, அஜத்துல ஓதி பார்ப்பாங்க, நடைமுறை உள்ளதான், ஓதி பார்க்கணும். சரியா வரல, ஏதாச்சும் மந்திரவாதி அனுப்புறது. இங்க சரியா வரலன்னா மந்திரவாதி யாராச்சும் இருக்காங்களா? அஜித்துமார்கள் மந்திரவாதி வாழ்க்கித்தா போறாள் யாராச்சும் இருக்காங்களா? நீ பாக்குறது. அங்கே சரியா வரல, ஏதாவது மந்திரவாதி பூசாரி எங்கேயாச்சும் இருக்காரா? இது நடக்குது சமூகத்திலே. இன்றைக்கு நம்ம அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்ன என்று தெரியாததன் காரணத்தான் நடக்குது. முஸ்லிமாக இருக்கிறோம், தீர்வை அல்லாஹ் இஸ்லாத்திலே வைத்திருக்கிறார், அது தெரியாததன் விளைவு என்ன? பலவிதமான மூட நம்பிக்கை பழக்கம் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக உளவியல் ரீதியான பிரச்சனை என்பது எல்லா மனிதர்களுக்கும் வரும். அது சரி செய்யக்கூடிய இடம் என்பது பள்ளிவாசல், அல்லாஹ் மாத்திரம்தான், அல்லாஹ்வுடைய திக்ர் மாத்திரம்தான். அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதல்ல புரிஞ்சுக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் 2 செய்தி சொல்லுவான். நான் அடிக்கடி இதை சொல்வது வந்து இங்கே பொருத்தமாக இருக்கும். 2 விஷயத்தை மனிதர்களாகிய நாம், முஸ்லிம்களாகிய நாம் சரியான முறையில் நம்பிக்கை கொண்டால் இந்த கவலைகள், துக்கங்கள்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் வரவே வராது. வந்தாலும் அப்படி ஓடிடும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றேன், நான் சொல்லல, குர்ஆன் அல்லாஹ் சொல்றேன். முதல் செய்தி என்ன தெரியுமா? 2 விஷயத்தை நம்பிட்டா எதுக்கு எந்த பிரச்சனைக்கும் வேலை இல்லை. முதல் செய்தி, லா யகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸாஹா, லா யகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும், எந்த ஒரு ஆத்மா, எந்த ஒரு மனுஷனையும் அல்லாஹ் அவன் சக்திக்கு மீறி அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது இல்லை. இது அல்லாஹ் தான் சொல்றான். நம்ம நினைச்சுக்கிறோம் சக்திக்கு மேல நம்ம கஷ்டப்படுறோம், கிடையவே கிடையாது. எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி நான் கஷ்டத்தை கொடுப்பதே இல்லை, அல்லாஹ் கொடுக்கறது இல்லை. ஆனா மாற்றமா சில விஷயங்கள கதையை சொல்லிடுறேன், அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாருங்களேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் செய்கின்ற இபாதத், எந்த இபாதத்தால் கஷ்டமா இருக்குதா? கஷ்டப்பட்ட அல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க? சலுகை கொடுத்துருவான். கஷ்டப்பட்டா சலுகை. தொழுகை தொழுதாகணும், தொழுதாகணும். கால் வலிக்குது, நீங்க தான் தொழணும். கால் வலிக்குது, முடிய என்ன செய்யறது? பரவாயில்ல, நீ தொழு, உட்கார்ந்து தொழு. சலுகை கொடுக்குறாங்க, கஷ்டப்படுத்த மாட்டான். கால் வலிச்சாலும் நின்றுதான் தொழணும். நீ ஜனாசாவானாலும் பரவாயில்ல, அல்லாஹ் சொல்றது இல்லை. உன்னால முடியலையா, கஷ்டப்படுறியா, உன்னால் எப்படி முடியும்? அப்படி தொழுது கொண்டு, முடிந்தால் நின்று கொண்டு, இல்லை என்றால் உட்கார்ந்து கொண்டு, இல்லை என்றால் படுத்து கொண்டு, இல்லை என்றால் இஷாரா செய்தாவது தொழுது கொண்டு. சலுகை அல்லாஹ் கொடுக்கிறான். மனிதனுடைய இடத்தில் இருந்து அல்லாஹ் ஒரு சட்டத்தை இயற்றுகிறான். அவன் கஷ்டத்தை மீறி, அதாவது அவனுடைய சக்தியை மீறி அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்கறதே இல்லை. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ரமலான நோன்பு வைக்கணும், இல்ல ரமலான் நோன்பு வைக்கணும், எல்லாத்துக்கும் பரந்து. சில பேர்களுக்கு விதிவிலக்கு. ஏன்? பிரயாணத்துல நோன்பு வச்சா மனுஷன் கஷ்டப்படுவான்,
கடுமையான வெயில் காலத்தில் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் என்ன செய்யும் பிரயாணம் செய்ய வேண்டும். பாலைவன மணலில் அப்ப செஞ்சாங்களா இல்லையா? இப்பவும் பிரயாணம் கஷ்டம் தான். ஒரு 300 கிலோமீட்டர் போறதா இருந்தாலும் கஷ்டப்படாம போக முடியாதுதான். கார்ல எங்கேயும் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நோன்பை அல்லாஹ்தால் தள்ளிப்பட சொல்றாங்க. நோன்பு என்பது ஃபர்து. ரமலான்ல மட்டும்தான் நோன்பு நோக்க முடியும். ரமலான் அல்லாத காலங்களில் நோக்க முடியாது, அதற்கு ஈடாக வராது. ஆனாலும் அல்லாஹ் என்ன சொல்றான், பரவாயில்ல, வரலாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு காலத்துல வச்சுக்கோ, நீ கஷ்டப்படாது. உன்னால முடியும், நீ கஷ்டப்படாத. முடியாமல் வைத்து நீ அதன் மூலமாக உனக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட வேண்டும் பயந்தால் வைக்காத. அந்த கஷ்டத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். சட்டம் இயற்றுகிறானா இல்லையா? மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு அங்கங்களிலும் எடுத்து பார்த்தால் சலுகைகள் மாத்திரமே மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய சூழ்நிலையை கவனித்து அல்லாஹ் தஆலா மனுஷனை கஷ்டப்படுத்தி பார்க்கறது இல்லை. ஆனா பிரச்சனை என்ன, நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறோம். அதான் பிரச்சனை. தொழுகையில அதை கரெக்டா ஃபாலோ பண்ணும். முடிஞ்சாதானே உட்கார்ந்து என்ன சொல்ல முடியும்? சொல்றோம்ல, ஷேர்ல உட்கார்ந்து தொழுதாங்கல்ல, அவனை கேளுங்க, என்னால முடியல உட்கார்ந்து தொழுது. லாஜிக் தானே இது. ஏன்பா நோன்பு வைக்கிறது இல்லை? வயசாயிருச்சு முடியல, அதனால நோன்பு வைக்கிறது இல்லை. அதுக்கு மாற்றம் இது சரியா சொல்றோம்ல. பொருளாதாரத்தை செலவு செய்கின்ற விஷயத்தில் நம்ம இதை பார்க்கறது இல்லையே. முடியலைன்னா என்ன செய்யணும்? ஒரு காரியம் வருகிறது, முடியலைன்னா செய்யக்கூடாது. பரவாயில்ல, செஞ்சே ஆகணும். கடன் வாங்கியாச்சு செய்யற, லட்சக்கணக்கானாலும் பரவாயில்ல. யார் சொன்னா அப்படி? சிரமங்களை ஏற்றி வைப்பது யார்? இன்றைக்கு நாம் தான் நம் தலையில் நாம் பாரத்தை ஏற்றி வைக்கிறோமே தவிர அல்லாஹ் ஏற்றது இல்ல. நிக்காஹ் முடிக்கணும், சுன்னத். அல்லாஹ் என்ன சொல்றான், நபியர்கள் என்ன சொல்றாங்க? நிக்காஹ் முடிப்பது சுன்னத்து. உனக்கு முடியலன்னு போய் மகர் கொடுப்பதற்கு சக்தி இல்ல, மகர் கொடுப்பதற்கு சக்தி இல்ல. திருமணம் முடித்தால் வந்த பெண்ணை வாழ வைக்கிறதுக்கு என்ற வேலை இல்ல. நிக்காஹ் முடிக்காதுன்னு சொல்றாங்க. முடிக்காது. ஏன் முடிக்காத? உன்னால முடியல செய்யாது. பூங்கு வச்சுக்கோ, மார்க்கம் சொல்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? என்னாலும் பரவாயில்ல, நான் செஞ்சு தீர்வேன், லட்சக்கணக்கு நான் வச்சுக்கிறேன். இன்றைக்கு அப்படி தன் மீது கடன் சுமையை தனக்குத்தானே முடியாத ஒன்றை தலைக்கிலே ஏற்றி வைத்துக் கொள்வதால் மட்டும்தான் மனிதன் சிரமத்திலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறானே தவிர அல்லாஹ் ஏற்றுறதே இல்லை. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். அவன் முதல் செய்தி என்ன? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸஅஹா. அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அவன் சக்திக்கு மீறி சோதனையை வழங்குவதில்லை அப்படின்னு நம்ம நம்பினா என்ன நடக்கும்? என்ன வந்தாலும் அல்லாஹ் கொடுக்குறான். ஏதோ நோய் வருது, ஏதோ ஒரு கஷ்டம் தானா வருது, அல்லாஹ் தான் கொடுக்குறான். நம்ம சக்திக்கு மீறி இது போகாதுன்னு நம்பணும் முதல். அப்படி தலையில கை வச்சு உட்கார்ந்து கூடாது. தலையில் கை வைத்து உட்கார்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. என்ன காரணம்? தலையில யாருங்க கை வச்சு உட்காருவாங்க? அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாத உட்காருவோம். அதானே, அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை. எனக்கு சோதனையை கொடுத்தவன் அல்லாஹ். இந்த மாதிரி யுஸ்ரா, ஒரு சோதனைக்கு பின்னால் இன்பம் இருக்கிறது என்று சொல்பவன் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தான் சோதனையை கொடுத்தா இன்பத்தை அல்லாஹ் கொண்டு வருவான்னு ஒரு மூவின் நம்பணும். தலையில கை வச்சு அவள்தான் முடிஞ்சு இவனை அல்லாஹ் விரும்புவதில்லை. அப்ப என்ன நம்பிக்கை வரணும்? என்ன வந்தாலும் அல்லாஹ் அதை அகற்றுவான் என்ற நம்பிக்கை வரணும். இது முதல் விஷயம். இரண்டாவது, உலகத்தில் என்ன நடந்தாலும் எனக்கென்று எது விதிக்கப்பட்டதோ அதை தாண்டி ஒரு சிறிய அளவு கூட நடக்குது. எனக்கு அல்லாஹ் என்ன நாடுறானோ அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எனக்குன்னு நாடுறது மட்டும்தான் என்ன வந்து சேரும். அதை தாண்டி ஒன்னும் வரப்போறது இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். இன்னைக்கு நம்ம மக்கள் இந்த விஷயங்கள் ரொம்ப பணியினமாக இருக்கிறார். சஹாபாக்களை கொஞ்சம் உதாரணத்துக்கு எடுக்கு. சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவங்கள மாத்திரமா இல்லையா? பிற்காலத்திலே வெற்றி வாய்ப்பு எல்லாம் வந்த பின்னால் அவங்க நல்லா இருந்தாங்க வச்சுக்கோங்க. ஆரம்ப காலம் ஹிஜ்ரத் முஹர்ரம் பிறந்திருக்கிறது, புதிய வருடம் பிறந்திருக்கிறது. ஹிஜ்ரத் ஹிஜ்ரியை வைத்துதான் இன்றைக்கு புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய புத்தாண்டு அமைக்கப்பட்டது அதை வைத்துதான். அந்த ஹிஜ்ரி என்பது பல கஷ்டங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது. ஹிஜ்ரத் என்பது ஹிஜ்ரத்திற்கு முன்னால் பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள் சஹாபாக்கள். தெரியும் தானே? எந்த சஹாபியும் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு மார்க்கத்தை விட்டு போனாரா? போகல. எந்த சஹாபியாவது தற்கொலை செய்து கொண்டாரா? 2 இடங்களில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற
2 சஹாபாக்கள் மாத்திரம் 2 இடங்கள்ல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இப்ப அப்படி வச்சுக்கலாம், அத்தனை பேர்களில் 2 பேர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அவர்கள் மாத்திரம்தான் தற்கொலை செய்தார்கள், 2 பேர் அப்படின்னு ஹதீஸிலே வருகிறது. மற்ற சஹாபாக்கள் எல்லாம் ஏன் செய்யல? ஒரு ஹப்பாப், ஒரு அம்மார் இப்னு யாசிரை விடவா இந்த உலகத்தில் எல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம்? இல்லை. அவ்வளவு கஷ்டத்திலும் ஒரு சஹாபி எவ்வளவு பள்ளிவாசலுக்கு வருவார், வந்துட்டு சுபூ தொழுது வீட்டுக்கு உடனே போயிடுவார். வருவார், சுபூ தொழுவாரு, தொழுது முடிச்சதோட உடனே போயிடுவார். அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? திக்ர்ல உட்கார்ந்துருப்பாங்க. திக்ர் முடித்த பின்னால் பிரசங்கம் செய்வார்கள். தான் கண்ட கனவை பற்றி பேசுவாங்க. யாராவது கனவு பண்ணீங்களா சொல்லுங்கன்னு கேட்டு அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அவ்வளவு நிகழ்வுகள் உண்டு அங்க. ஆனா அவர் என்ன செய்வார்? சலாம் கொடுத்து போயிடுவார். நபி அவர்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வாட்ச் பண்ணிட்டு கேட்டாங்க, அந்த சஹாபி ஒரு நாள் வர சொல்லியே கேட்டாங்க, ஏன்பா பொழுது முடிச்சு நீ போயிடுற, என்ன காரணம்? அவர் சொன்ன அந்த செய்தி இருக்காது. நம்ம எல்லாம் இன்னைக்கு நம்ம பீரோல தொடர்ந்து பார்க்கணும். நம்ம வைத்திருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாம் இருக்கிறது, நம்மளுக்கு ஆடை இருக்குது, சாப்பிட எல்லாம் இருக்குது, ஆனா கஷ்டப்படுறோம்னு சொல்றோம். சரியா? நம்ம சிந்திக்கணும் முதல்ல. அவர் சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ், என்னிடத்தில் இருப்பது, என்னிடத்தில் என்றால் என்னிடத்தில் அல்ல, எனக்கும் என் மனைவிக்கு சேர்த்து இருக்கிறது ஒரு ஆடை தான். ஒரு ஆடை தான் இருக்குது. கீழாடை 2 இருக்குது, மேலாடை 1 இருக்கிறது. சொல்லணும்னா 2மே தேவை. என் மனைவிக்கு ஒரு கீழாடை இருக்கிறது, மேல ஏதாச்சும் போட்டு வச்சிருப்பாங்க. நான் தொழுகைக்கு அந்த ஆடையை 2 ஆடை போட்டு வந்துடுவேன். நான் ஏன் சீக்கிரம் இருந்துச்சு போலன்னா, நான் சீக்கிரம் இருந்துச்சு போகலன்னா சுபஹுடைய நேரம் முடிஞ்சிடும். என் மனைவி வீட்டில் தொழ முடியாது. என் மனைவி வீட்டில் தொழ வேண்டும் என்றால் நான் போய் என் மேலாடையை கலட்டி கொடுத்தால் மாத்திரம்தான் அவர்களால் சுபஹ் தொழ முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிலைமை நமக்கு இருக்குதா? கஷ்டம்னு சொல்றோம்ல, வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன், என்ன கஷ்டம்? சஹாபாக்களை நினைத்து பார்த்தா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன நம்பணும்? நம்ம குல்லை யுஸீபனா இல்லாம கத்தபல்லா, அல்லாஹ் விதிச்சது நடக்க, அவ்வளவுதான். எல்லா உலகியல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இதுதான். இந்த 2 நம்பிக்கை தான். என் சக்திக்கு மேல அல்லாஹ் என்ன செய்யறது இல்ல, கஷ்டத்தை கொடுக்கறது இல்ல. வந்த கஷ்டமோ இன்பமோ துன்பமோ அல்லாஹ் நாடாம வர்றது இல்லை, அவ்வளவுதான். இந்த நம்பிக்கை சரியாக இருந்தால் வாழ்க்கையில் நம்ம எதுவும் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை உளவியல் ரீதியான பிரச்சனை ஜாஸ்தியா இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வீட்டில் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்கள, அது நம்ம போகணும். அது சரி பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி சரி பண்ணி, சுகர் கொஞ்சம் கூட்டிட்டா, ஒரு 50 பாயிண்ட் கூட்டிட்டா, எக்ஸ்ட்ரா 2 மாத்திரை போட்டு சரி பண்ணிடலாம் தானே, அது வேற. ஆனா உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு சரி காணுவதற்கு மருந்து மாத்திரைகள் கிடையாது. வழி என்ன, தீர்வு என்னன்னா இதுதான் தீர்வு. இதை விட்டுட்டு வேற எங்க போனாலும் கடைசியில் எங்க போக வேண்டியது, மந்திரவாதத்தை போய் நிற்க வேண்டியதுதான். வாழ்க்கையில் கஷ்டமா இருக்கு, அந்த கோளாறு இந்த கோளாறு விளக்க வேண்டியதுதான். இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை, விதியின் மீது உண்டான நம்பிக்கை என்பது ஆழமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு சஹாபாக்களை அனுப்பி வைப்பாங்க. நபி அவர்கள் போக மாட்டாங்க, அனுப்பி வைப்பாங்க. போருக்கு போன சஹாபாக்கள் வெற்றி அடைந்த நிலையில் வருவார்கள். நபி அவர்களுக்கு தகவல் வரும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் அனுப்பிய படை வெற்றி பெற்று விட்டது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நிமிடம் இன்னொரு செய்தி வரும், நபி அவர்களே, உங்களுடைய மகளின் மகன் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் பேத்தி வஃபாத் ஆயிட்டாங்க. அடுத்த செய்தி ஒரு இன்பமான செய்தி, ஒரு துன்பமான செய்தி. மார்க்கம் இதை எப்படி அணுக சொல்கிறது? முதல்ல என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வெற்றி வருகிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ். துன்பம் வருகிற பொழுது என்ன சொன்னாங்க? இன்னா லில்லாஹ். முடிச்சு, அவ்வளவுதான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு வெற்றியை கொண்டாடுவதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை போதுமானது. இது முதல்ல மனசு வச்சுக்கணும். ஒரு வெற்றியை, ஒரு சந்தோஷத்தை நாம் அனுபவிப்பதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தை போதுமானது. அதுக்கு தடப்படலாம் பாத்தி வந்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாலே அல்லாஹ் மனசுல ஒரு நிறைவு கொடுத்துருவான். சரியா? ஒரு துன்பம் நம்மிடமிருந்து அகல்வதற்கு அழுது கூப்பாட வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதைத்தான் மார்க்கம் சொல்கிறது. ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சொல்றோம்ல, அன்றாடம் ஓதக்கூடிய துஆக்கள். மன ரீதியான பிரச்சனையே வருது, அதை ஒரு பட்டியல் போடுங்களேன். மன ரீதியான பிரச்சனை, அடுத்தவனை பார்த்தா பொறாமை ஏற்படுது, வாழ்க்கையில கஷ்டம் வந்தா மனம் இதாகுது, பேராசை, எல்லாத்துக்கும் துவா இருக்குது. கஷ்டம் வந்தா இன்னா லில்லாஹ் சொல்லு, கஷ்டம் வந்தா இன்னா லில்லாஹ் சரியா போயிடும்.
தொலைந்து போனால் ஒரு பொருள் தொலைந்து போனால் 7 தடவை சொல்லுங்க. தொலைந்த பொருள் அல்லாஹ் நாடினால் கண்டிப்பா கிடைக்கும். பொறாமை வருகிறதா? ஒரு ஆளை பார்த்தா பொறாமை வருது, மாஷா அல்லாஹ் சொல்லு. ஒருவர் முன்னேறுகிறார், ஜீர்ணிக்க முடியல, பாரக்கல்லாஹ் சொல். மன ரீதியாக கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய எல்லா உளவியல் பிரச்சனைகளுக்கும் மார்க்கத்தில் தீர்வு உண்டு. நாம் தான் என்ன செய்யறதில்லை, அதை சரியாக கையாள்வதில்லை, அணுகுவதில்லை. எனவே அதற்குண்டான தீர்வு என்ன தெரியாமல் உலகத்திலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆக சுருக்கமாக நான் பேசிய பயானுடைய சாராம்சத்தை சொல்கிறேன். உலகத்தில் மனிதன் எவ்வளவு கோடி கட்டி பறந்தாலும், எத்தனை விஞ்ஞான வளர்ச்சிகளை முன்னேறினாலும், எல்லா பிரச்சனைகளுக்கும் இவன் தீர்வு கண்டுபிடித்தாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தீர்வு என்ன? உளவியல் பிரச்சனைகளுக்கு மனிதனால் தீர்வு கண்டுபிடிக்கவே முடியாது கியாமத் வரை. இது முதல் செய்தி. இதை முதல்ல நம்பணும். சரியா? முடியாது. அப்ப தீர்வு எங்கே இருக்கிறது? இஸ்லாத்தில் இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் எந்த மார்க்கத்தை கொடுத்தாலும் அந்த மார்க்கத்தில் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது லா யகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. 2 விதமான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் சக்திக்கு மீறி கஷ்டத்தை தரமாட்டார். அல்லாஹ் நாடியதை தவிர இந்த உலகத்தில் என்னை வந்தடையாது. இந்த 2 ஆழமான நம்பிக்கை மனம் கவலை அடைவதை விட்டு, மனம் கஷ்டப்படுவதை விட்டு, துக்கத்திலே அழிந்து போவதை விட்டு இது பாதுகாக்கும். அது மாதிரியான சூழ்நிலை வருகிற பொழுது ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு இன்னாலில்லாஹ், ஒரு பாரக்கல்லாஹ், ஒரு மாஷா அல்லாஹ், நம்முடைய கல்வை அது ஒரு நிலையில் சமநிலையில் பயணிக்க செய்வதற்கு அது வழிவகை செய்யும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.